வெல்கம் டு ஷேர்ஸ் கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் குழம்பு. நான் இன்னைக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள மெஷர்மெண்ட்டோட இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், ஸ்டார் அனஸ், மிளகு இது எல்லாத்தையும் அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நான் 2 பெரிய சைஸு ஆனியனை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிரைண்டர் ஜாரில் போட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அது வதங்கட்டும். இப்போ ட்ரை பவுடர் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இந்த பவுடர் மசாலா எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுடர் மசாலாவோட ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலாலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஜாரில் கிரைண்ட் பண்ணீங்களோ மல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் தண்ணி இல்லைனா. இப்போ இதில் நான் ஆட் பண்ணிட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளியை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் டபுள் பண்ணிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். தக்காளி குக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நான் இன்னைக்கு 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் போடுறப்ப ஃப்ளேம் இன்றைக்குமே ஸ்லோவில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அரை மூடி போல் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி அதில் வெள்ளை எள்ளு, சோப் இது 3த்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை இதில் போட்டுருங்க. எல்லா சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதில் போடுங்க. போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சிக்கன் நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி விட்டுருவோம் சிக்கன் வேகிறதுக்கு. சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் நான் இதில் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். பொட்டேட்டோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தென் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணும். திக்காக தெரிஞ்சிச்சுன்னா அதே ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விடலாம். இல்லை ஓகேனா நீங்கள் அதோடையே விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பை எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே தேங்காய் அரைச்சி ஊற்றினா நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியலாம், உரப்பு கூட கம்மியாக தெரியலாம். அதுக்காகவே அதுக்கு முன்னையே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இந்தமாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா சாலான் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு முன்ன உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா லெமனை ஸ்வைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி டொமேட்டோவில் புளிப்பு இருக்கலாம், தயிர் கூட புளிச்ச தயிராக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட்டாக மேலேருந்து கார்னிஷிங்க்கு மல்லிக்கீரையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைஸ் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.